श्री लक्ष्मी सहस्रम वक्षस्थल अवस्थान स्तबकम श्लोकम 10 श्रीवत्सांकम चिरतरम उरसीमघोष्टम मुरारेहे अद्यासीनाम अनग हरितोतार कांत्याभिरामम कल्याणित्वम अतुलम अमृतम संश्रितानां दुहानां क्षीरांबोधे समुदितवतीं ब्रूमहे कामधेनुम। ताये, உன்னை காமதேனுவுக்கு இந்த ஸ்லோகத்தில் கவி ஒப்பிடுகின்றார். காமதேனு பார்க்கடலில் தோன்றியது, பிராட்டியும் அப்படியே. காமதேனு கொட்டிலில் வாழும், பிராட்டி பெருமானின் திருமார்பாம் கொட்டிலில் வாழ்பவள். கொட்டிலில் அழகிய வத்சம் இருக்கும், அதாவது வத்சம் என்றால் கன்று. பெருமானின் திருமார்பில் ஸ்ரீவத்சமாகிய மரு இருக்கின்றது. கொட்டிலில் பசுமையான புல் இருக்கும். பெருமானின் திருமார்போ பச்சை மாமலை போல பசுமையாக காட்சியளிக்கின்றது. சாதாரண பசுவானது கன்று அழைத்தால் கட்டியிருக்கும் கயிற்றை அறுத்து கொண்டு வந்து பாலூட்டி தன் நாவினால் அதனை நக்கி தன் அன்பை வெளிப்படுத்தும். அப்படி இருக்க தேவலோக பசுவான காமதேனு விரும்பி வந்தவர்க்கு தாமாகவே பாலை வெளிப்படுத்தும். அதுபோல தாயே, நீயும் உன்னை சரணடைந்தவர்க்கு பக்தியோகம் முதலான கஷ்டமான காரியங்களை செய்ய வைக்காமல் சரணாகதி என்னும் மோட்ச உபாயத்தை அளிக்கின்றேன். இத்தகு காரணங்களால் உன்னை காமதேனு எனக் கொண்டாடுகின்றோம். ஸ்ரீவத் சாங்கம் சிரதரம் உரசீம கோஷ்டம் முராரேஹே. ஸ்ரீவத் சாங்கம் சிரதரம் உரசீம கோஷ்டம் முராரேஹே அத்யாசீனாம் அனக ஹரிதோதார காந்த்யாபிராமம். அத்யாசீனாம் அனக ஹரிதோதார காந்த்யாபிராமம் கல்யாணித்வாம் அதுலம் அமிர்தம் சம்ஸ்ரிதானாம் துஹானாம். இதுல அதுலம் அப்படிங்கிற இடத்துல சில இடங்கள்ல சுலபம் அப்படிங்கிற பாடபேதம் இருக்கு. கல்யாணித்வாம் சுலபம் அமிர்தம் சம்ஸ்ரிதானாம் துஹானாம் க்ஷீராம் போதேர் சமுதிதவதீம் ப்ரூமஹே காமதேனும். ஸ்ரீவத்சாங்கம் சிரதரம் உரசீம கோஷ்டம் முராரேஹே அத்யாசீனாம் அனக ஹரிதோதார காந்த்யாபிராமம் கல்யாணித்வாம் அதுலம் அமிர்தம் சம்ஸ்ரிதானாம் துஹானாம் க்ஷீராம் போதேர் சமுதிதவதீம் ப்ரூமஹே காமதேனும். தாயார் திருவடிகளே சரணம்.